இந்தியா அஃபிஷியலாக பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானில் ரத்த ஆறு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அங்கே உள்ள பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக அடிக்கடி பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அங்கே உள்ள ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பலுச்சிஸ்தான் ஆர்மி எங்களுக்கு தனி நாடாக அறிவிக்கணும், அதுக்குன்னு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா ஆயுத கிளர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் பாகிஸ்தானுக்கு இஸ்லாமாபாத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் பகல்காம் தீவிர தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கணும்னு இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான பிளானிங்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கேபினெட் கமிட்டியோட செக்யூரிட்டி ரிவ்யூ மீட்டிங்லாம் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி ஆல்ரெடி இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுக்கு பிரதமர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் டார்கெட் மோடு டைமிங்லாம் நீங்களே வந்துட்டு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் தாலிபான் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள மாகாணங்களில் சில முக்கியமான நிலப்பரப்புகளில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களோட நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலாம் தாலிபானும் தொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானில் இந்தியா வந்து அதிகமான நெருக்கங்களை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால அந்த பாகிஸ்தானுக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. டிப்ளமேட்டிக் ரீதியாக ப்ரெஷர் ஏற்பட்டுருக்கு. இப்போ